ரீசெண்டா பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ்ல இருக்கக்கூடிய போயிங் 787 சொன்ன உடனே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த 787 ட்ரீம் லைன்ல இருக்கக்கூடிய ஒரு விமானம் தான் ஏர் இந்தியால இப்ப வந்து கிராஷ் ஆச்சு. இந்த அகமதாபாத் இஷ்யூ நடந்துச்சு. இதை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அதே 787 சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விமானம், பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ்ல இருக்கக்கூடிய விமானம் லண்டன்ல இருந்து டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி நல்லா பறந்துகிட்டு தான் இருக்குது. திடீர்னு வானத்துல ஒரு இஷ்யூ வந்து ஒரு எரர் வந்து கிரியேட் ஆகுது. அந்த பைலட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஏர்கிராஃப்ட்ல வந்து ஃபிளாப் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக மாட்டேங்குது, இமிடியேட்டா நாங்க வந்து லேண்டிங் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் பண்றாங்க. இது ஒரு சம்பவம். இப்ப திரும்பவும் ஏர் இந்தியால வந்து இந்த போயிங் 787 சீரிஸ் ஹாங்காங்ல இருந்து இந்த ஃளைட் கிளம்புது. 16ஆம் தேதி வந்து கிளம்புது. கிளம்புன சில நொடிகள் என்ன ஆகுதுன்னா, 2 இன்ஜினும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃளைட் வந்து உடனே மிட் ஏர்ல இருந்து உடனே வந்து எமர்ஜென்சி லேண்டிங் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஒரே வாரத்துல ஒரு ஃளைட் வந்து கிராஷ் ஆயிருக்குது, இன்னொரு ஃளைட்ல வந்து 2 இன்ஜினும் ஃபெயிலியர் ஆயிருக்குது, இன்னொரு ஃளைட்ல வானத்துல பறந்துகிட்டு இருக்கும் போது அந்த ஃளைட்ல வந்து இந்த ஃபிளாப் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கலன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி லேண்டிங் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரே வாரத்துல அந்த 787 சீரிஸ்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து இப்ப ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த 787 சீரிஸ் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ரொம்ப சேஃபஸ்டான சீரிஸ், இதுல டிராவல் பண்ணா நம்ம லைஃப் வந்து சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த போயிங் 787 சீரிஸ்ல வந்து எல்லாரும் ஏறுவாங்க. அந்த இந்த கம்பெனியும் அதை தான் கிளைம் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிப்போர்ட் வருது, இந்த மாதிரி ஏகப்பட்ட எரர், இந்த மாதிரி ஏகப்பட்ட பக்ஸ். இப்ப இதுக்கெல்லாம் இந்த கம்பெனி என்ன பதில் சொல்லுவாங்க? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த போயிங் தயாரிக்கக்கூடிய இந்த ஏர்கிராஃப்ட்ல நம்ம நம்பி ஏறலாமா ஏறக்கூடாதா? நம்ம வந்து சேஃபா தான் டிராவல் பண்ணுவோமா? இதுல வந்து சேஃப்டி செக்யூரிட்டி இந்த மெஷர்ஸ் எல்லாம் கரெக்டா பண்றாங்களா? இந்த மாதிரி பல டவுட் வந்து மக்கள் மத்தியில இப்போ எழுப்பப்பட்டுகிட்டு இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த போயிங் கம்பெனி ஆரம்பிச்ச காலத்துல டாப் நாச் ப்ராடக்ட் தான் மார்க்கெட்ல மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கம்பெனி வந்து நாளடைவுல இன்னொரு கம்பெனிக்கு விற்கப்படுது. விற்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி புது புது ஆளுங்க வராங்க. புது புது ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட பிளைன் வந்து கிராஷ் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்களே பிளைன்ஸ், இதுல தான் ஏகப்பட்ட கோளாறுகள், ஏகப்பட்ட பிளைன் கிராஷ் வந்து நடக்குது. அண்ட் இதுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்களும் என்கிட்ட மாட்டி இருக்குது. இன்னைக்கு வீடியோல இது எல்லாத்தையும் பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல நம்ம எவ்ரிடே அப்லோட் பண்றோம். இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் யூடியூப் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவான். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். இப்போ இந்த போயிங் கான்டென்ட்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட்டை பற்றி நான் சொல்லிடுறேன், அந்த கம்பெனியை பற்றி சொல்லிடுறேன். ஏர் இந்தியா 915 துபாய் ஃப்ளைட்டு, ஏர் இந்தியா 153 வந்து டெல்லி ஃப்ளைட்டு, ஏர் இந்தியா 143 டெல்லி ஃப்ளைட்டு, அதுக்கப்புறம் வந்து ஏர் இந்தியா 15 இதுதான் முக்கியமான ஃப்ளைட்டு. இது வந்து லண்டன் ஃப்ளைட்டு, அகமதாபாத் டு லண்டன். அகமதாபாத் டு லண்டன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த 171 இருந்துச்சுல, இப்போ கிராஷ் ஆச்சுல, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இந்த 159 கொண்டு வந்திருக்காங்க. சரி, என்னடா விஷயம் சொல்கிறான்னு சொல்லுவீங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எல்லா ஃப்ளைட்டையும் இந்த ஏர் இந்தியா கம்பெனி வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்னு வந்து இன்ஜின் ஃபெயிலியர், இன்னொன்று வந்து டெக்னிக்கல் எரர், இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ்னால இந்த ஃப்ளைட் எல்லாம் கேன்சல் பண்ணிருக்காங்க. இவங்க என்ன ஏர்லைன் கம்பெனி நடத்துறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. இவங்களை நம்பி இனிமேல் டிக்கெட் போடலாமா போடக்கூடாதான்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு சுத்தமா விளங்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு வந்து இந்த ஏர்கிராஃப்ட் வந்து சப்ளை பண்ணிருப்பாங்கல்ல, மேனுஃபேக்சர் பண்ணி, இதுல மேக்ஸிமம் ஏர்கிராஃப்ட் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போயிங் கம்பெனியோட தான். இந்த பயலுக என்ன அளவுல இந்த ஏர்கிராஃப்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க சொல்லிட்டு அதுவும் சுத்தமா புரியல. இனிமேல் வந்து நம்ம டிக்கெட் போடுறதா இருந்தா இது வந்து போயிங் ஏர்கிராஃப்டா, இது வந்து ஏர் இந்தியான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் டிக்கெட் போடணும் போல. அந்த மாதிரி தான் ஒரு நிலைமைக்கு வந்து இந்த பயலுக தள்ளி போட்டானுங்க. 2 பேரும் தள்ளி போட்டானுங்க. அடுத்த அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆச்சுல, கிராஷ் ஆனதுக்கு வந்து காரணம் இதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மீடியா சேனல்ஸ், பெரிய பெரிய பைலட், அமெரிக்கால இருக்கக்கூடிய பெரிய பைலட், எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் வந்து இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னும் இந்த ஏர் இந்தியா கம்பெனியோ இல்ல கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு அபிஷியலான ரிப்போர்ட் வரல, ஸ்டேட்மெண்ட் வரல. காரணம் என்ன சொல்றாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, இந்த ஏர் இந்தியாவோட ஃப்ளைட் வந்து 2 இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருச்சு, ஃபெயிலியர் ஆனனால தான் இந்த கிராஷ் நடந்திருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இதுக்கு ஆதாரம் என்ன எடுத்து காட்டுறான்னு பாத்தீங்கன்னா, ராட்னு சொல்றாங்க. ராட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எலி கிடையாது, ராம் ஏர் டர்பைன். இப்போ இந்த ராம் ஏர் டர்பைனுக்கும் இந்த 2 இன்ஜின் ஃபெயிலியருக்கும் என்ன காரணம், என்ன லிங்க்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பொதுவா ஏரோப்ளேன்ல வந்து ஏதாச்சும் ஒரு மால் ஃபங்க்ஷனோ, ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் எரரா இருக்கட்டும், இல்லாட்டி இன்ஜின் ஃபெயிலியர் ஆகட்டும், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து இந்த ராம் ஏர் டர்பைன் வந்து
டிப்ளோ ஆகுமா, இந்த ராட் வந்து இந்த பிளைன் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி டிப்ளோ ஆயிருக்குது, அது வந்து அந்த ஃபுட்டேஜ்ல இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அபிஷியலான ஸ்டேட்மெண்ட் இன்னும் வரல. அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிளாக் பாக்ஸ் ரிட்ரீவ் பண்ணி 5-6 நாள் ஆகுது. ஆனா இன்னும் அபிஷியலான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம். அத பத்தி ஒரு வீடியோ போடுவோம். இப்போ வந்து இந்த போயிங் கண்டென்ட் குள்ள வருவோம். இப்போ இந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல 2 மிகப்பெரிய பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஒன்னு வந்து போயிங், இன்னொரு வந்து ஏர்பஸ். போயிங் வந்து அமெரிக்கன் கம்பெனி, ஏர்பஸ் வந்து பிரான்ஸ் கம்பெனி. என்னடா சொல்ற, அப்புறம் இந்த ஆகாசா, அதுக்கப்புறம் வந்து இண்டிகோ, இதெல்லாம் எங்கடா போச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இதெல்லாம் ஏர்லைன் கம்பெனி. இவங்கலாம் ஒரு சர்வீஸ், ஒரு டிராவல் சர்வீஸ், டிராவல் ஏஜென்ட் மாதிரி. ஆனா இந்த ஃபிளைட் கம்பெனிக்கு, இந்த ஏர்லைன் கம்பெனிக்குலாம் ஒரு ஃபிளைட் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கணும்ல. இவனுங்க மேனுஃபேக்சர் யாரு, இந்த போயிங்கா இருக்கட்டும் இல்ல இந்த ஏர்பஸா இருக்கட்டும், இவனுங்கலாம் மேனுஃபேக்சர். இவனுங்க கிட்ட இருந்து வாங்கி தான் இந்த ஏர் இந்தியாவா இருக்கட்டும், அக்காசா ஏர் இப்போ புதுசா ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, இவங்களா இருக்கட்டும், இண்டிகோவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இவங்க கிட்ட இருந்து வாங்கி தான் இந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆக்சுவலா மேனுஃபேக்சர், இவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைடர். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் இந்த போயிங் மட்டும் தான் இந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரியை வந்து கட்டி ஆண்டுகிட்டு வந்திருக்கான். ஒரு மோனோபோலியா ஆண்டுகிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த ஏர்பஸ் வரான். என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஆரம்ப காலத்துல வந்து இந்த போயிங் கம்பெனி ஆரம்பிச்சப்ப நல்ல ஒரு சூப்பரான சர்வீஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே இவங்க கிட்ட தான் ஃபிளைட்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. எதனால பாத்தீங்கன்னா, போயிங் அப்படின்னா சேஃப், போயிங் அப்படின்னா செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இவங்க வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சூப்பரான ஃபிளைட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல வந்து இந்த கம்பெனி ஒன்லி இன்ஜினியர்ஸால செதுக்கப்பட்ட கம்பெனி, இன்ஜினியர்ஸால பேஸ் ஆன ஒரு கம்பெனி. இன்ஜினியர்ஸுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நாளடைவுல என்ன ஆகுதுன்னா, 1997ல இந்த போயிங் கம்பெனி வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அக்வயர் பண்ணுது. அந்த கம்பெனியோட பேர் வந்து மெக்டானல் டக்ளாஸ். இந்த கம்பெனி அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த போயிங் கம்பெனில ஏகப்பட்ட எம்ப்ளாயிஸ் இருந்திருப்பாங்களே, இவங்கலாம் விசில் ப்ளோவரா மாற ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வந்து வெறும் ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி போயிங் வந்து சர்வீஸ் கொடுக்கணும், நல்ல ப்ராடக்ட் வந்து மக்கள்கிட்ட டெலிவரி பண்ணணும், அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த கம்பெனியோட விஷனா இருந்திருக்குது. ஆனா இந்த பயலுக்கு இந்த கம்பெனியை வாங்கினதுக்கு அப்புறம் 14 பில்லியன் கொடுத்து இந்த கம்பெனியை வாங்கியிருக்காங்க. வாங்கினதுக்கு அப்புறம் வெறும் ப்ராஃபிட், வெறும் மார்ஜின், வெறும் ரெவென்யூ எப்படி மேக் பண்றது, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த ஏர்கிராஃப்ட் கம்பெனியா இருக்கட்டும் இல்ல எல்லா கம்பெனியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் R&D டீம்னு ஒன்னு இருக்கும். இவங்க தான் ப்ராப்பரான ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. இந்த டீம்லயே இவங்க வந்து கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வந்து அந்த அளவுக்கு ரிசர்ச் எல்லாம் பண்ண வேணாம், அந்த அளவுக்கு டெவலப்மென்ட்லாம் தேவையில்ல, நம்மளுக்கு தேவை காசு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து ஏகப்பட்ட கோளாறு உள்ள ஏர்கிராஃப்ட் வந்து மார்க்கெட்ல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கம்பெனிக்கு, ஏர் இந்தியாவா இருக்கட்டும் இல்ல பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிக்கு மார்க்கெட்ல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னொன்னா என்ன நடந்துச்சு அண்ட் இதுக்கு சில ஆதாரங்கள் இருக்குது, அது நான் வீடியோல சொல்றேன். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி அக்வயர் பண்ணுது, இவனுங்க வந்து காசு மட்டும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து இந்த கம்பெனி வந்து சேஃப்டி பார்க்காம, ப்ராடக்ட் குவாலிட்டி பார்க்காம காசை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த பிரச்சனை என்ன ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து இவன் ஒருத்த மட்டும் தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஏர்பஸ் அப்படின்னு சொல்லப்பட ஒரு கம்பெனி வந்து புதுசா வரானுங்க. பிரான்ஸ் நாட்டு கம்பெனிக்காரங்க இவனுங்க வந்து நீங்க மட்டும் தான் என்ன மோனோபோலியா இருக்கீங்க மார்க்கெட்ல, நானும் வருவேன், குறுக்க இந்த கௌஷிக் வந்தனடா பண்ணுவேன்னு சொல்ற விதமா தான் நானும் மேனுஃபேக்சர் பண்ணுவேன், நானும் பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணுவேன், நானும் ஒரு சேஃப்டியான ஏர்கிராஃப்ட் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவனுங்க மார்க்கெட்டுக்குள்ள வரானுங்க. மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவனுங்க வந்து பட்ஜெட் ரேஞ்சில ஏர்கிராஃப்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவங்களோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி இந்த போயிங்கோட. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 2010ல இந்த ஏர்பஸ் கம்பெனிக்காரங்க ஒரு மாடலை வந்து லான்ச் பண்றாங்க. ஏர்பஸ் A320 நியோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாடல். இந்த மாடல் வந்து ஒரு நானோ பாடி டெக்னாலஜி உள்ள ஒரு ஏர்கிராஃப்ட். இந்த ஏர்கிராஃப்ட் வந்து மார்க்கெட்ல விடுறாங்க. மார்க்கெட்ல விட்ட சில வருஷங்கள் என்ன ஆகுதுன்னா, இந்த A320க்கு வந்து ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. அதுல ஒரு ஆர்டர் வந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் கொடுக்குறானுங்க. இப்போ போயிங் வந்து அமெரிக்கா கம்பெனி தான். அந்த நாட்டு கம்பெனியை விட்டுவிட்டு இவனுக்கு வந்து பிரான்ஸ் நாட்டு கம்பெனில இருக்கக்கூடிய அந்த ஏர்பஸ்க்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 130 ஏர்கிராஃப்ட் வந்து இவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க இந்த ஏர்பஸ் கிட்ட. இவனுங்க இந்த போயிங் காரங்க சும்மா இருப்பானுங்களா? இவனுக்கு வந்து உடனே ஷாக் ஆகுது. என்னடா நம்ம நாட்டுக்காரங்க வந்து வேலை நாட்டுக்கு போய் ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் அந்த டைம்ல இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து இவங்க விழ ஆரம்பிக்கிறாங்க. ஏர்பஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு கம்பெனிக்கு கிளாஷ் ஆகுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த போயிங் கம்பெனிக்காரங்க 737 சீரிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டானுங்க. 2013ல இது வந்து மார்க்கெட்ல புழக்கத்துக்கு வந்துருச்சு. ஆனாலும் அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு அவனுங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் நானோ பாடி டெக்னாலஜி உள்ள ஒரு ஏர்கிராஃப்ட் கொண்டு வந்திருக்கோம், இதுலயும் நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த 737 மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2018ல ஒரு மோசமான சம்பவம் நடக்குது. இந்தோனேஷியால ஒரு ஃளைட் கிராஷ் நடக்குது. அக்டோபர் மாசம் 2018. அதுக்கப்புறம் 2019 மார்ச்ல வந்து இன்னொரு ஃளைட் கிராஷ் நடக்குது. எத்தோப்பியா ஃளைட் கிராஷ், எத்தோப்பியா ஏர்லைன்ஸ்ல ஒரு ஃளைட் கிராஷ் நடக்குது. அதுவும் இந்த 737 சீரிஸ் தான்.
இப்ப தொடர்ந்து அடிக்கடி இந்த மாதிரி கிராஷஸ் வர ஆரம்பிக்க இந்த போயிங் மேல ஒரு பிளாக் மார்க் வருது. முக்கியமா இந்த 737 மேல ஒரு பிளாக் மார்க் வருது. டெம்பரரியா அந்த 737 வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. இது வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்ல இருக்கக்கூடிய யூஎஸ் கவர்மெண்ட் FAA இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதனால இந்த மாதிரி கிராஷஸ்லாம் நடக்குது, இதுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்றாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்லயும் இவங்க வந்து மூடி மறைச்சிடறானுங்க. காசை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாயை அடைச்சிடறானுங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒன்றும் பண்ண முடியல. ஆனா 2021ல இந்த போயிங் கம்பெனியை வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒத்துக்கிறானுங்க. அவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா, நாங்க வந்து மிஸ்லீட் பண்ணிட்டோம், இந்த FAA வந்து மிஸ்லீட் பண்ணிட்டோம், அதுக்கு வந்து இந்த கிராஷஸ்லாம் நடந்துச்சுல, இதுக்கு வந்து 2.5 பில்லியன் நாங்க பணம் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூஎஸ் கவர்மெண்ட்ல இவங்க மேல இந்த கிரிமினல் கேஸ்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் நீக்கிடுறானுங்க. அவனை வந்து மன்னிப்பு கேட்டுறானுங்க. இந்த மாதிரி எங்க எம்ப்ளாயிஸ் தான் இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க, அவங்க வந்து கரெக்டா ப்ராப்பரா செக் பண்ணனால இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு, நாங்க வந்து இனிமேல் ப்ராப்பரா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உத்தமன் மாதிரி இவனுங்களே வந்து ஒத்துக்கிட்டு, அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த போயிங்ல இருந்த ஏகப்பட்ட எம்ப்ளாயிஸ் நீக்கி போட்டானுங்க. அதுக்கப்புறம் இந்த போயிங்ல டென்னிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு CEO இருந்தாரு. இந்த கம்பெனி அக்வயர் ஆனதுக்கு அப்புறம், போயிங் மட்டும் நான் சொல்லல, போயிங் சொல்றேன், இந்த கம்பெனி வந்து மெக்டானல் கிட்ட வந்து அக்வயர் பண்ணிவிட்டானுங்க. இந்த மெக்டானல் அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் CEO வந்து டென்னிஸ் வராப்ல, இந்த டென்னிஸ் வந்து தூக்கிடுறானுங்க. தூக்கி போட்டு தூக்குறானுங்க. இவன் மேல தப்பு இருக்குல்ல, இந்த CEO தானே தப்பு பண்ணிட்டான், சும்மா விடணும்ல, அவனை வந்து ஜெயில பிடிச்சு போட்டனால அதெல்லாம் பண்ணல. தூக்கி போட்டு என்ன பண்றானுங்கன்னா, $60 மில்லியன் ஒரு செக்கை போட்டு இந்த டென்னிஸுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தா இதை வச்சு நீ பொழைச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. இங்க வந்து உயிரை வந்து கொத்தா காவு வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க அலுப்ப ஆசைக்கு இவங்க இந்த ப்ராஃபிட்டை பார்க்கணும், ரெவென்யூ பார்க்கணும் சொல்லிட்டு கொத்தா காவு வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி எங்க எம்ப்ளாய் தான் பண்ணிட்டாங்க, நாங்க வந்து இந்த எம்ப்ளாயை ஃபயர் பண்ணிட்டோம், நாங்க வந்து உத்தமர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. இவனுங்களுக்கெல்லாம் மனுஷங்க உயிர்னா அவ்வளவு இலக்காரமா போச்சா, எதாச்சும் பண்ணிவிட்டு காசை தூக்கி போட்டுறலாம். இப்ப ஏர் இந்தியா வந்து 1 கோடி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சாவடிச்சு விட்டு நான் காசை வச்சு வாயடைச்சிடுறேங்கிறாங்க. அவ்வளவு இலக்காரமா போச்சு போல இவனுங்களுக்கெல்லாம் மனுஷங்க உயிர்னா. இப்ப இந்த டீடைல்ஸ்லாம் நான் எங்க கலெக்ட் பண்றத சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் ஒரு வாட்டி வேணா கிராஸ் செக் பண்ணி பாத்துக்கங்க. இப்ப இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அல் ஜசீரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏர்லைன் கம்பெனி, இது வந்து கத்தார் ஏர்லைன் நினைக்கிறேன். இந்த கம்பெனி வந்து 2013, இந்த சம்பவம்லாம் 2019 2021 இதெல்லாம் நடந்து முடியுது. 2013ல வந்து இந்த 787 சீரிஸ், ட்ரீம்லைன் சீரிஸ் இப்ப வந்து கிராஷ் ஆகிட்டு இருக்குதுல அடிக்கடி, அந்த 787 சீரிஸ் வந்து எங்க மேனுஃபேக்சர் ஆகிட்டு இருக்குதோ அந்த மேனுஃபேக்சர் யூனிட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோம், எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க சொல்லிட்டு பார்த்துட்டு வரோம் சொல்லிட்டு கண்காணிக்காக போகிறாங்க இந்த அல் ஜசீரா ஃபிளைட் ஏர்லைன்ஸ் கம்பெனி. போன இடத்துல இந்த அல் ஜசீராவோட ஏர்லைன் கம்பெனிக்காரர் ஒருத்தர் வந்து அந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ இப்ப தயாரிச்சுக்கிட்டு இருக்கல 787 சீரிஸ், இதுல வந்து நீ பயணம் செய்வியா, நீ வந்து டிராவல் பண்ணுவியா அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அந்த எம்ப்ளாய் என்ன சொல்றானா, இல்ல நான் வந்து டிராவல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கர் சொல்லியிருக்கான். இது வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். இதுக்கு ஒரு வீடியோ கிளிப் ப்ரூஃப் ஒன்று இருக்குது, அந்த வீடியோ கிளிப் இதுல ஆட் பண்றேன் பாருங்க. Did you fly in one? No. You won't fly in one. Would you fly one of these planes? இப்போ இதுக்கு அடுத்த வர ஆதாரம் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோல நான் போட்டுட்டேன், திரும்பவும் இதெல்லாம் சொல்றேன். ஜான் பர்னட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எக்ஸ் எம்ப்ளாய், இந்த போயிங்கோட எக்ஸ் எம்ப்ளாய், இவர் தான் விசில் ப்ளோவரா மாறாரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த 787 சீரிஸ்ல வந்து ஏகப்பட்ட கோளாறுகள் இருக்குது. இங்க வந்து காக்பிட்ல இருக்கக்கூடிய அந்த கிளாஸ்லாம் இருக்கும்ல, அங்க வந்து ஏர் லீக் ஆகுது, பேட்டரி லீக்கேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஏர்லைன்ல அந்த ஏர்கிராஃப்ட்ல வந்து ஆக்சிஜன் இது வச்சிருப்பாங்களா, கேன் வச்சிருப்பாங்களா, அதெல்லாம் ஒரு ஃபால்ட்டான ஆக்சிஜன் பாட்டில தான் இவங்க லோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வந்து வச்சிருந்தாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் விசில் ப்ளோவர்ஸா மாறுறாங்க. 4-5 பேர் ஏதோ விசில் ப்ளோவர்ஸா மாறிறாங்க. I was ignored. I was told not to create delays. I was told frankly to shut up. At one point, Boeing management got sick of me and raising these issues and moved me out of the 787 program into the 777 program. மார்னதுல இவங்க எல்லாரும் மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா இவங்க கேஸ் எல்லாம் எப்படி க்ளோஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, எல்லாரும் தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதுவே முக்கியமா இந்த ஜான் பர்னட் இருக்கிறார்ல, அவர் வந்து இறந்து போகும்போது அவர்கிட்ட ஏதோ ஒரு கன் இருந்திருக்குது, ஒரு புல்லட்டால அவர் தாக்கப்பட்டு இறந்து போயிருக்காரு. அந்த கேஸ் எப்படி க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னா, அவர் வந்து சுட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. போயிங்க்கும் இவர் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு இந்த கம்பெனி மேல, போயிங் கம்பெனி மேல. அந்த கேஸ் ஒன்னு கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அதே டைம்ல தான் இவர் இறந்து போயிருக்காரு. இதுக்கு வந்து போயிங் ஆளுங்க தான் இவங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரம் கிடைக்கல. ஆதாரம் கிடைச்சாதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிற அந்த டைம்ல தான் இவங்க வந்து மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. இப்ப இந்த போயிங் தயாரிச்ச ஃபிளைட்ல போறது சேஃபியா சொல்லி எனக்கு டவுட்டா இருக்குது. அண்ட் பல மக்கள் வந்து இப்ப வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இது போயிங்கா இல்ல ஏர்பஸ்ஸா. எல்லாரும் பல பேர் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, காசா
பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. புதுசா வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஃபெசிலிட்டி குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அகாசாவா, இல்ல இண்டிகோவா, இல்ல ஏர் இந்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு இது மூலியமா இந்த ஏர்லைன்ஸ வந்து கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இப்ப டெப்த்தா போயிட்டு இது வந்து போயிங் மேனுஃபேக்சர் பண்ண ஃபிளைட்டா இல்லாட்டி ஏர்பஸ் மேனுஃபேக்சர் பண்ண ஃபிளைட்டான்னு சொல்லிட்டு அத செக் பண்ணிட்டு தான் இப்ப வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நேத்து கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 9 ஃபிளைட் வந்து கிராஷ் ஆயிருச்சு இந்தியால. பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க 20 வருஷம் ஆயிருச்சு, 25 வருஷம் ஆயிருச்சு ஃபிளைட் கிராஷ் ஆயிருச்சு சொல்லிட்டு. ஆனா 9 ஃபிளைட் கிராஷ் ரீசெண்டா 2020ல கூட மங்களூர்ல ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆச்சு. அதுல ஒண்ணே ஒண்ணு தான் ஏர்பஸ், மத்த எல்லாமே போயிங் ஃபிளைட் தான். இவனுங்க என்ன லட்சணத்துல ஏர்கிராஃப்ட மேனுஃபேக்சர் பண்றாங்க சொல்லிட்டு சுத்தமா எனக்கு புரியல. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இதுதான் உங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ண தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடிக்கடி இந்த ஃபிளைட்ல டிராவல் பண்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பை.